Welcome to Kamal Online Max. In the video, objective questions, simple, easy questions discuss பண்ண போகிறோம். கொஷினை பார்க்கும்போதே அதனோட ஆன்சர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிள் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். Statement 2, every bounded sequence is convergent. So options வந்து statement ஓட validity. Statement 1 and 2 true or false, 1 is true, 2 is false, 2 is true, 1 is false. Okay. So every convergent sequence is bounded. So அந்த statement வந்து true. But every bounded sequence is convergent அப்படிங்கிறது wrong, false. ஸோ அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸ் 1 -1 1 -1 1 -1 எக்ஸெட்ரா. ஸோ சீக்வன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பவுண்டடாக இருக்கும் 1 -1. ஆனால் இது கன்வர்ஜென்ட் ஆகுமானா நோ. ஸோ 1 ஆர் -1 இது கன்வர்ஜென்ட் எங்கேயுமே ஆகாது. ஸோ எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ 1 இஸ் ட்ரூ, 2 இஸ் ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸ் எப்போ கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து மோனோடானிக்காக இருந்தது அப்படின்னா அடிஷ்னலாக அந்த சீக்வன்ஸை நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது எவ்ரி பவுண்டட் monotonic sequence is convergent. Next, ஒரு bounded sequence கன்வர்ஜென்ட்டாக இருக்காது, ஆனால் அதுக்கு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கலாம். ஸோ எவ்ரி bounded sequence has a convergent subsequence. இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்கலாம் 1 1 1 அப்படிங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ், -1 -1 -1ங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ். அது ரெண்டுமே கன்வர்ஜென்ட் ஆகும். பட் டுகெதர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்த ஒரே சீக்வன்ஸாக பார்க்கும்போது அது மே நாட் கன்வர்ஜென்ட். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விடை எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், but bounded sequence may not convergent. Option A 1 is true, 2 is false is true. Next question, for the series summation n runs from 1 to infinity square root of n power 4 plus 1 minus root of n power minus 1, which of the following is true? The series oscillatory, it is divergent to infinity. Series convergent, limit does not exist. Okay, so series oda general term an is root of n power 4 plus 1 minus root of n power 4 minus 1. Okay, so the sequence oda conjugate term ala multiply and divide பண்றேன். root of n power 4 plus 1 plus root of n power 4 minus 1 divided by the same value. அப்போ நியூமரேட்டர் a plus b into a minus b ன்னு வரும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் divided by the same value. So n power 4 get cancelled, 1 minus 1 plus 2. Okay, 2 by root of 1. This is an. So b என்ன நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்,
1/n ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் an/bn வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். ஸோ an is 2/n power 4 plus 1 plus n power 4 minus 1 into divided by bn 1/n square. So n square மேலே வந்துடும். So taking limit n tends to infinity of an/bn. ஸோ இப்போ இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 2n ஸ்கொயர், டினாமினேட்டர்லேருந்து காமன் n ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா, அதான் n power 4லேருந்து ரூட் வெளியில் n ஸ்கொயர் வந்தாச்சுன்னா 1 plus 1/n power 4 plus 1 plus 1 minus 1/n power 4. when n tends to infinity 1/n 0, n square cancel ஆச்சுன்னா வேல்யூ வந்து 2, which is finite. So by limit comparison test, the sequence an is convergent because bn is summation 1/n square is convergent. ஸோ நான் கம்பேரிசன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். bn 1/n ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். தென் an/bn லிமிட் n tends to இன்ஃபினிட்டியோட வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கிறதுனால, ஸோ an/bn அதனோட பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கும். பட் bn 1/n ஸ்கொயர் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால the given series an is convergent. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் root of 2i is given by 4 options இருக்கு. 1 plus I 1 minus I minus 1 plus I minus 1 minus I. okay. Square root of 2i, so 2i power 1/2. next என்ன பண்ணலாம், லாகரிதம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் e பவர் லாக்னு அதை போட்டுக்கிறேன். e பவர் லாக் 2i பவர் 1/2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், e பவர் லாக் ஆஃப் 2i பவர் 1/2. அப்போ e பவர் 1/2 லாக் ஆஃப் 2i. நெக்ஸ்ட்டு e பவர் ஆஃப் லாக் ஆஃப் x ப்ளஸ் iy ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். 1/2 லாக் ஆஃப் x square plus y square plus I tan inverse of y by x plus or minus 2n pi I. இது logarithm of a complex number ஓட general value. principal வேல்யூன்னு வரும்போது nக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதனோட வேல்யூ e பவர் 1/2 log 4. இந்த 1/2 பவரில் வர்றப்போ 4 பவர் 1/2 இது log 2 ப்ளஸ் I tan inverse of infinity. அப்போ I pi/2 ப்ளஸ் 0 ஆகிடும், ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2n pi I. ஸோ பிரின்சிபல் வேல்யூன்னு வரப்போ என்னக்கு வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 2i ஈக்குவல் டு e பவர் 1/2 log 2 plus I pi/2. ஸோ ஈக்குவல் டு e பவர் 1/2 log 2 into e பவர் I pi/4. ஸோ 1/2 log 2 வரப்போ 2 பவர் 1/2 root 2 e log கேன்சல் ஆகிடும். root of 2 into e பவர் I pi/4னா cos pi/4 plus I sin pi/4 வரும். pi/4ஓட வேல்யூ வந்து 1/√2ன்னு வரும். ஸோ டோட்டலாக √2 எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா 1 plus iன்னு வரும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் root of 2i equal to 1 plus I. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை.
Next question. Choose the correct statement using quotes below. So ஒரு 4 statements இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரைட் ஆப்ஷனில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் ஓப்பன். ஸோ அது ஃபால்ஸ். ஏன்னா காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு அப்படின்றத ரிசல்ட். Closed sets of a compact sets are compact. Yes, closed subset of a compact set is compact. True. If F is closed and K is compact, then F intersection K is compact and open. Actually, result, if F is closed and K is compact, then F intersection K is compact and open அப்படினு வந்ததனால அது false. Fourth one, if F is closed and K is closed, then F union K is compact. False. So F closed, K closed, union வந்து காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காம்பேக்டாக இருக்காது. அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ், செகண்ட் ட்ரூ, தேர்ட் ஃபால்ஸ், ஃபோர்த்தும் ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷனில் பி தான் கரெக்டாக இருக்குது. ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். Next question. If f of z has a pole of order m at the point z equal to a, so that f of z is phi of z divided by z minus a power m, where phi of a is not equal to 0 and phi of z is analytic, then the residue of f of z at z equal to a is given by. Okay, so f அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து phi z டிவைடட் பை z மைனஸ் a பவர் m. phi of z வந்து அனாலிட்டிக் and phi of a not equal to 0. Then f as a pole of order m at the point z equal to a. Question வந்து residue of f at z equal to a n. ஜென்ரலாக f of z ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போல் ஆர்டர் எம்மில் at z equal to a இருக்கும்போது நம்ம அதனோட ரெசிடியூ கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z at the point z equal to a is limit z tends to a 1 by m minus 1 factorial d power m minus 1 by dz power m minus 1 of z minus a power m into f of z. ஸோ இங்கே f of z வந்து phi of z divided by z minus a power m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லிமிட் z tends to a 1 by m minus 1 factorial d power m minus 1 by dz power m minus 1 z minus a power m into f of z வந்து phi of z by z minus a power m. ஸோ z minus a power m கேன்சல் பண்ணிக்கலாம். zக்கு வேல்யூ ஏன்னு நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இதை m-1 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இது ஃபைனலாக ரெடியூஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷன் தான் அங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக அதனோட வேல்யூவை 5 பவர் m ப்ளஸ் m மைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 5 ஆஃப் a d பவர் m-1 வரும்போது அதனோட பவரில் m-1 வரும் பை z மைனஸ் a பவர் m கேன்சல் ஆனால் m-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 5 பவர் m-1 பை m-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் f of z-ஓட ரெசிடியூ. நெக்ஸ்ட் கொஷின், டைமென்ஷன் ஆஃப் த செட் C of complex numbers considered as vector space over R is given by. So set of all complex numbers is a vector space over R. அப்போ அதனோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ C over R,
C is a vector space over R னா அதனோட டைமென்ஷன் 2. பிகாஸ் சியில் இருக்கிற எந்த ஒரு நம்பர் இசட்டையுமே நம்ம எப்படி எழுதலாம்னா z equal to x plus iy, x, y வந்து ரியல் நம்பராக சொல்லுவோம். அந்த x plus iy 1 into x plus I into y அப்படின்னு எழுத முடியும். ஸோ அந்த வெக்டர் ஸ்பேஸ் சியில் பேசிஸ் எலமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1i அது 2 மட்டும்தான் இருக்கும். அதனால் set of all complex numbers considered as a vector space over R அப்படின்னா அதனோட டைமென்ஷன் வந்து 2. அதே set of all complex numbers C as a vector space over itself or over C அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ அதனுடைய டைமென்ஷன் வந்து 1. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டையுமே அதை பேஸ் பண்ணியே நம்ம அதை வெக்டர் ஸ்பேஸாக டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய டைமென்ஷன் வந்து 1. அதாவது எனி ஃபீல்டு ஆஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப் இஸ் ஒன் டைமென்ஷனல் அண்ட் இட் ஹாஸ் பேசிஸ் ஒன்லி யூனிட். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் set of all complex numbers as a vector space over R answer வந்து 2. Next question, if in a matrix A 2 columns are interchanged and we obtain matrix B, then determinant of A equal to determinant of B and determinant A equal to 1 by determinant B, determinant A equal to minus of determinant B, none of this. Okay, so A ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட 2 காலம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் கிடைக்கிறது B அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பிக்கு என்ன ரிலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டிட்டர்மினன்ட் பி. ஸோ இஃப் எனி 2 rows ஆர் எனி 2 columns ஆஃப் எ மேட்ரிக்ஸ் interchanged and we obtain one matrix na, then relation என்ன அப்படின்னா determinant of the original matrix equal to minus times determinant of the resulting matrix. அவ்வளோதான். ஸோ AB2 matrix any 2 column or rows interchange பண்ணுறோம், அதில் கிடைக்கிறது matrix B அப்படின்னா இதனோட வேல்யூ பியோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ என்னவோ அதே தான் மேக்னிடியூடில், பட் சைன் வந்து சேஞ்சாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே இதாக இருக்கும். ஆன்சர் வந்து இந்த கணக்குக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டிட்டர்மினன்ட் பி. நெக்ஸ்ட் கொஷின், initial basic feasible solution for transportation problem is close to optimum when the problem is solved by northwest corner method, Vogel's approximation method, row minima method, column minima method. Okay, so transportation problem la initial basic feasible solution optimum ku எப்போ நியரஸ்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஐபிஎஃப்எஸ்ஸை நம்ம Vogel's approximation மெத்தடில் சால்வ் பண்ணுறப்போ அது ஆப்டிமலுக்கு நியரஸ்டாக இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட், ரோ மினிமம், காலம் மினிமம் எல்லாமே Vogel's விட வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஸோ க்ளோஸ் டு ஆப்டிமம் அப்படின்னு வரும்போது ஐபிஎஃப்எஸ்ஸை நம்ம Vogel's approximation மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின், let f of x comma y equal to modulus sin x minus sin y for xy in R, then options இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி அதுக்கு சரியான விடை. எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். f of x ஃபங்க்ஷன் வந்து sin x. ஸோ நம்ம வேரியபிளை இங்கே எக்ஸ் ஒயில் யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் இசட்னு அதை எடுத்துக்கிறேன். f of z வந்து sin zன்னு ஒரு ஃபங்க்ஷன். இன்டர்வல் வந்து எக்ஸ் கமா ஒய் ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இன்டர்வல்லையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் அஃப்கோர்ஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஒய்
எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா இங்கே ரிசல்ட் வந்து ஆப்வியஸ். எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் கமா ஒய்ங்கிற க்ளோஸ்டு செட் வந்து மீனிங்ஃபுல். ஸோ இந்த ஃபங்க்ஷன் sin z அப்படிங்கிறது இங்கே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். அதனோட ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கும். மீன் வேல்யூ தியரம் இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா there is some value c in the open interval x comma y such that f dash of c equal to f of y minus f of x by y minus x. So on the c வந்து lies between x and y. So f of z வந்து sin z அப்படின்னா f dash cos z, f dash of c அப்படின்னு வரும்போது cos of c, c or c1 எது வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம், cos c. ஸோ f of y, f of z வந்து sin z, f of y வந்து sin y minus sin x by y minus x. ஸோ y minus x இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ y minus x into cos c equal to sin y minus sin x or sin y minus sin x equal to y minus x into cos c. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் sin y ஓகே minus sin x equal to மாடுலஸ் ஆஃப் a b வந்து மாடுலஸ் a மாடுலஸ் bன்னு எடுத்துக்கலாம், cos c into y minus x. ஆனால் cos c cos of some value bounded அது less than or equal to 1 இருக்கும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். sin y minus sin x is less than or equal to y minus xன்னு வந்துடும். அஃப்கோர்ஸ் y x அப்படிங்கிறது எல்லாமே வேரியபிள். This is equivalent to saying sin x minus sin y is less than or equal to x minus y. ஸோ மீன் வேல்யூ தியரமை நம்ம sin xங்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட்டு let f of z equal to sin z where z is a complex number. ஸோ இந்த sin வந்து complex valued function. So z is a complex number. Then f of z is entire and bounded. F of z is entire and unbounded. F of z is not entire. F of z is nowhere analytic. Okay. So sin z அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ஸோ அது வந்து ஒரு என்டையர் ஃபங்க்ஷன் பேசிக்கலாக. ஏன்னா sin z நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா 1 z square, every polynomial and exponential of the polynomial எல்லாமே entire functions. அதனால் sin z அப்படிங்கிறது composition of exponential function அப்படிங்கிறதுனால அது entire function. பவுண்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ இது entire அப்படிங்கிறது கரெக்டு. sin z is entire. ஆனால் பவுண்டடாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா sin z is unbounded. பிகாஸ் sin z bounded அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி sin z என்டையராக இருக்கும்போது லியோவில்லிஸ் தியரத்தை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா f of z is bounded entire function in the extended complex plane, then f of z must reduces to a constant அப்படிங்கிறது அந்த தியரம். அதனால் இது பவுண்டடாக இருக்க முடியாது. சப்போஸ் இது பவுண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தியரத்தின்படி அந்த எஃப் ஆஃப் இசட் என்டையர் அண்ட் பவுண்டட் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் சைன் இசட் வந்து கான்ஸ்டன்ட்டானா நோ. அதனால் அது அன்பவுண்டடாக தான் இருக்கணும். அதனால் அதுக்கான ஆப்ஷன் வந்து பி, எஃப் ஆஃப் இசட் இஸ் என்டையர் பட் அன்பவுண்டட். பட் இதே எஃப்பை வந்து நம்ம ரியலில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஆர் டு ஆரில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் அப்படின்னா அது பவுண்டட். அதாவது எக்ஸ் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்போ அது பவுண்டட் ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடில் வர்றப்போ அது அன்பவுண்டட் ஃபங்க்ஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
Next question, given W equal to 5 minus 4z divided by 4z minus 2. This transformation transforms the circle modulus z equal to 1 into options on the circle of radius unity, transform into parabola in W plane, transforms into square in W plane, rectangular in W plane. So நம்ம இதை சால்வ் பண்ணலாம். W equal to 5 minus 4z by 4z minus 2. So general bilinear transformation ஓட இதை கம்பேர் பண்ணுறேன். and AD minus BC not equal to 0. So AD value வந்து 5 minus 2 minus B into C. So which is not equal to 0. Therefore W is a bilinear transformation. So இப்போ result apply பண்ணுங்க. Every bilinear transformation transforms circles into circles and straight lines into straight lines. அப்போ ஆப்ஷன் பாருங்க. It transforms circle into circle of radius unity in W plane. மற்றது எல்லாமே பேரபோலா ஸ்கொயர் ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணாமையே நம்ம டைரெக்டாக இதனோட ஆன்சரை ஏ அப்படின்னு சொல்லிடலாம். Next question பாருங்க. The number of elements in the field is at 11x upon x square plus 1 irreducible is. ஸோ இந்த ஃபீல்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 11, 121, 22, 2 power 11. ஸோ ரிசல்ட் யூஸ் பண்ண வேண்டியது தான். இஃப் எஃப் இஸ் எ ஃபைனைட் ஃபீல்டு, இசட் 11ங்கிறது ஃபைனைட் ஃபீல்டு. அண்டு வந்திருக்கிற பாலினாமியல் வந்து irreducibleான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து irreducible. and P of x is an irreducible. polynomial over the field F மேலே இருக்கிற Z11. then என்ன ரிசல்ட் அப்படின்னா the field f of x by p of x has எவ்வளோ எலிமெண்ட் அப்படின்னா cardinality of f பவரில் degree of p of x elements. அவ்வளோதான். ஸோ ரெண்டு விஷயங்கள். மேலே இருக்கிற அந்த ஃபீல்டு வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். டிவிஷனில் வந்திருக்கிற பாலினாமியல் அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் irreducible பாலினாமியலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ அந்த ஃபீல்டோட கார்டினாலிட்டி பவர் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். அப்போ பாருங்கள், இங்கே ஃபீல்டு ஃபைனைட், அதனோட கார்டினாலிட்டி 11, டிகிரி ஆஃப் பி பாலினாமியலோட டிகிரி வந்து 2. அப்போ 11 ஸ்கொயர் அவ்வளோ 121. அப்போ ஆன்சர் பி. அவ்வளோதான். அடுத்த கொஷின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் z equal to px plus qy is f of x square y square f of xy yz xy xy x by y y by z. So இது Lagrange's equation px plus qy equal to z. அதனுடைய auxiliary equation dx by x equal to dy by y equal to dz by z. So taking two constants at a time, first dx by x equal to dy by y எடுக்கிறோம், integrate பண்ணுறோம். log x equal to log y plus some log c1 or log x minus log y, x by y equal to c1 அப்படின்னு வந்துடும் ஒரு கான்ஸ்டன்ட். சிமிலர்லி dy by y equal to dz by z எடுத்திங்கன்னா log y equal to log z plus log c2ன்னு வரும். அப்போ y by z equal to c2ன்னு இன்னொரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இப்போ சொல்யூஷன் வரும்போது 5 of c1, c2 equal to 0ன்னு வந்துடும். x by y, y by z equal to 0. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி அதுக்கு சரியான விடை. f of x by y, y by z equal to 0. Next question. The complement of the unit circle modulus z equal to 1. அது open, closed, semi open, none of this னு கொடுத்துருக்காங்க. So complement of modulus z equal to 1 என்ன அப்படின்னா modulus z greater than 1. ஸோ இதான் அதனோட காம்ப்ளிமெண்ட்.
இந்த செட் வந்து ஓப்பன் செட். அப்போது இந்த செட் என்ன, மாடுலஸ் z = 1 அப்படிங்கிறது க்ளோஸ்டு செட். ஸோ இதை ஒரு மார்க்கில் கேட்கலாம். அந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறது ஓப்பன் செட்டு. அப்போது யூனிட் சர்க்கிள் மாடுலஸ் z = 1 அப்படிங்கிறது க்ளோஸ்டு செட். ஸோ இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.